ஹாய், வெல்கம் டு சரஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி பூ வச்சு ஒரு ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆயில் முடி வளர்கிறதுக்கும் முடி நல்லா கருமையாக இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியும் கொடுக்கும். பண்ணுறது ரொம்ப சிம்பிளு. இதுக்கு ஃபஸ்ட்டு காஞ்ச செம்பருத்தி பூக்கள் தான் தேவை. உங்கள் வீட்லேயே செம்பருத்தி செடி இருந்தால் அந்த பூக்களை சேகரித்து நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. ஒரு இரும்பு கடாய் லைட்டாக சூடானவுடனே 200 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஆர்கானிக் கோகோனட் ஆயில். உங்கள்கிட்ட ஆர்கானிக் இல்லைன்னா கூட நல்ல தரமான தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இன்னும் லைட்டாக சூடானவுடனே நம்ம காய வச்சு வச்சுருக்க பூக்களை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பூக்களை ஒரு 3 நாள் நல்லா நிழலில் காய வச்சுட்டு ஒரே ஒரு நாள் வெயிலில் காய வச்சா போதும். இப்போ இதை ஒரு மிதமான சூட்டில் 20 நிமிஷம் காசணும். இப்போ லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த எண்ணெயோட கலரே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இப்போது இதை இதே இரும்பு கடாயில் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். 24 ஹவர்ஸ் பொறுத்து தான் நம்ம இதை வடிகட்ட போகிறோம். 24 ஹவர்ஸ் கழிச்சு இதை ஒரு புளி வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிட்டேன். ஒரு மரக்கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ எண்ணெய் அதுலேருந்து எடுக்க முடியுமோ நம்ம அவ்வளோ எண்ணெயை எடுத்துக்கலாம். அப்படியே அதில் கொஞ்சம் ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஒரு காஃபி வடிகட்டியில் போட்டு இன்னும் நல்லா அதை கிளியராக வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வீட்லேயே தயார் பண்ண ஒரு சூப்பரான ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. எந்த கலப்படமும் இல்லாமல் கெமிக்கல்ஸும் சேர்க்காத எண்ணெய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் இந்த எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸே கொடுங்க. அதே சமயத்தில் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சரஸ் கிச்சன்.